வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் 21/1/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு பார்த்துட்டோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக 2 ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹15,000 for 3 years if the rate of interest are 15%, 20%, 25% for first, second and third years respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? P of 1 plus r by 100 the whole power n. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அமௌண்ட் தான் இது கண்டுபிடிப்போம். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டோம்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறிட்டே இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? P of அது ரொம்ப ஈஸி தான். 1 plus r by 100 இது வந்து ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது செகண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர். தேர்ட் இயருக்கு R3 by 100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி போடுவோம். ஒவ்வொன்றையும் அப்படியே போட வேண்டியது. அப்போ இது உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். இங்கே P என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 15,000. அடுத்தது என்னங்கிறது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், 3 இயர், மொத்தம் 3 இயர்ஸு. அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட் இயருக்கு தனியாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் இயருக்கு தனியாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இது 15%, இது 20% அண்ட் 25% ஒவ்வொரு இயருக்கும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணலாம், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15,000 ப்ராக்கெட்டில் 1 plus 15 by 100 மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் 1 plus 20 by 100 1 plus 25 by 100. அப்போ நாம் இது எப்படி எழுதலாம்? 15,000 115 by 100 120 by 100 125 by 100 எழுதிக்கலாம். இனி இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? 0000 கேன்சல் பண்ணலாம். இந்த 0 அடிச்சுக்கலாம். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேறு எதையே கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இது வந்து 25 டேபிளில் இது 5 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் போடலாம். அதுக்கடுத்தது இந்த 4ஐயும் 12ஐயும் அடித்தோம்னா இது 1 டைம், இது 3 டைம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 15 into 115 into 3 into 5. அப்போ 15 into இந்த ரெண்டையும் பெருக்கணுன்னா ஒரு 15 into 115 வரும். 15 நம்மளுக்கு 225 தெரியும். into 115 225 into 115 மல்டிப்ளை பண்ணோன்னா 25,875 கிடைக்கும். இது நம்மளுக்கு என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு இது. நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ CI ஈக்குவல் டு அமௌண்ட் என்னது? 25,875 மைனஸ் பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 15,000. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,875 கிடைக்கும். அப்போ நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? இது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக அடிக்கணும். இல்லைன்னா அமௌண்ட்டோடு நிறுத்திட்டிங்கன்னா அந்த ஆன்சரும் Bயில் இருக்குது. அதனால் கொஸ்டினை கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10,000 at 8% per annum for 2 3/4 years. இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2, 3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஆர் அப்படிங்கிறது 8%, என் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 3/4ன்னு நம்மளுக்கு என்னங்கிறது ஒரு இயராக கொடுக்காம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? அமௌண்ட் ஈக்குவல் டு P ஆஃப் Pங்கிற பிளேஸில் என்ன பண்ணணும்னா 10,000 போட்டுக்கலாம். 10,000 P ஆஃப் 1 plus R by 100 the whole power n
இதிலிருந்து நம்ம ஃபார்முலா கொண்டு வரலாம் பாருங்கள். இது 1 + ஆறுங்கிறது என்ன 8% டிவைட் பை 100. என்னங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன 2 இயர்ஸ் 3/4. அப்போ அந்த 2 இயர்ஸ்க்கு இப்படி போட்டுக்கலாம். இன்டூ 1 + இந்த 3/4 இது வந்து ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணால் 3/4 இன்ட்டு 8, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்ங்கிறப்ப 8ன்னு போடலாம். இங்கே 3/4ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணால் 3/4 இன்ட்டு 8 டிவைட் பை 100ன்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போடுறோம். அப்போது உங்களுக்கு 10,000. இது வந்து 108/100 108/100ன்னு எழுதுவோமா. இன்ட்டு இதை வந்து கேன்சல் பண்ணோன்னா இங்கே 2 ஆகும். அப்போ 1 + 6/100 கிடைக்கும். அப்போ இதெல்லாம் எழுதுகிறப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10,000 இன்ட்டு 108/100 இன்ட்டு 108/100 இது பண்ணோம்னா 106/100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணால் 20 20 இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இதே அடித்தோன்னா இது 2 டேபிளில் இது 53 இது 50 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் இதையும் கேன்சல் பண்ணால் இது 54 இங்கே வந்து உங்களுக்கு 25 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது 108 இன்ட்டு 54 இன்ட்டு 53 டிவைட் பை 25 இருக்குது. இப்போ இது இப்போ எவ்வளோ பெரிய நம்பர் பண்ணுறதுக்கு இது இன்னும் அடிச்சுக்கலாம். இதை வந்து 5 டேபிள் வச்சோம்னா 5 டைம்ஸ், இதை வந்து 2 டைம்ஸ் வருங்களா. அதுக்கப்புறம் 1 இங்கே பாயிண்ட்டு பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ 6 ஆகும். இந்த 54ஐயும் மறுபடியும் அடிக்கலாம் 5 டேபிள் அடித்தோம்னா உங்களுக்கு 10 டைம் 50 வரும். பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ 10.8ன்னு கிடைக்கும். இப்போ இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 21.6 இன்ட்டு 10.8 இன்ட்டு 53. இப்போ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 12,363.84 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இது என்னது அமௌண்ட் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் என்ன கிடைச்சிருக்குது 12,363.84 மைனஸ் பிரின்சிபல் என்னது 10,000. அப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா 2,363.84 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, ஆன்சர் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.